Hello everyone, welcome to MCBS Way of Teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 7 ஃபிராக்ஷன் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1, 2 up to 6 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இருந்து இப்ப பார்ப்போம். ஃபிராக்ஷன் வித் சேம் ஃபேக்டோரியல் யூனிட் ஆர் டினாமினேட்டர். நம்ம இப்போ ஒரு அடிஷன் வந்து சேம் ஃபேக்டோரியல் யூனிட்ஸ்ல இருந்துச்சுன்னா எப்படி வந்து ஆட் பண்ணணும், இதே இது ஒரு ஃபிராக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஆட் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப அதே தான் நம்ம சப்ராக்ஷனுக்கும் பார்க்க போறோம். டினாமினேட்டர் சேமா இருந்தது அப்படின்னா அதை எப்படி சப்ராக்ட் பண்றது, டினாமினேட்டர் சேமா இருந்தது அப்படின்னா ஆடிங் எப்படி டைரக்டா பண்ணுமோ அதே தான் சப்ராக்ஷனுக்கும் டைரக்டா சப்ராக்ட் பண்றோம். இப்ப இங்க டினாமினேட்டர் சேமா இருக்கு. அப்ப என்ன செய்யணும், 6ல இருந்து 4 டைரக்டா சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 6ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 2/7 வரும். ஃபிகர் இட் அவுட். இப்ப இங்க வந்து சம்ம கொடுத்துருக்காங்க. அந்த சம் எல்லாமே நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், டினாமினேட்டர் சேமா இருக்கான்னு செக் பண்ணணும். டினாமினேட்டர் சேமா இருக்கா, அப்ப நம்ம என்ன செய்யணும், நியூமரேட்டரை டைரக்டாவே சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 5ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 2 வரும். 2/8. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, முடியும். அப்போ 1 2 is 2, 4 2s 8. அப்போ 5/8 மைனஸ் 3/8 வேல்யூ என்னவா இருக்கும், 1/4 இருக்கும். நெக்ஸ்ட் 7/9 and 5/9. டினாமினேட்டர் சேமா இருக்கா, சேமா இருக்கா. அப்ப நியூமரேட்டரை டைரக்டா சப்ராக்ட் பண்றோம். என்ன வரும், 2/9 வரும். இப்ப இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, முடியாது. அப்ப நம்ம என்ன அப்படியே வச்சுக்கிறோம். 10/27 மைனஸ் 1/27 இருக்கு. இப்போ டினாமினேட்டர் சேமா இருக்கா, சேமா இருக்கா. அப்ப நியூமரேட்டரை டைரக்டா சப்ராக்ட் பண்றோம். என்ன வரும், 9/27 வரும். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, முடியும். 1 9 is 9, 3 9s are 27. அப்ப 10/27 மைனஸ் 1/27 வேல்யூ என்னவா இருக்கும், 1/3 இருக்கும். Subtraction of fraction with different fractional units or denominators. இப்ப இதே இது சப்ராக்ஷன் வந்து டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருந்தது அப்படின்னா அதை எப்படி சப்ராக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது நம்ம ஆட் எப்படி பண்ணமோ அதே தான். டினாமினேட்டர் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம், டினாமினேட்டர் சேமா இருக்கான்னு பார்ப்போம். சேமா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே சப்ராக்ட் பண்றோம். சப்போஸ் சேமா இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் இந்த நம்பரோட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா இந்த நம்பர் வருமானு பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த நம்பரோட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா இந்த நம்பர் வருமானு பார்க்கணும். அதுக்கப்புறம் காமன் ஃபேக்டர் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து இந்த ஃபிராக்ஷனோட மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை இந்த ஃபிராக்ஷனோட மல்டிபிள் பண்ணணும். இப்ப இந்த டினாமினேட்டர் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு, இப்ப இதுல ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கா, இல்ல. இப்ப இந்த நம்பரோட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா இந்த நம்பர் கிடைக்குமா, கிடைக்காது. அதே மாதிரி 3யோட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 4 கிடைக்குமா, கிடைக்காது. அப்ப என்ன செய்யறோம், 3/4 3ஆல மல்டிபிள் பண்றோம். 2/3 4ஆல மல்டிபிள் பண்றோம். அப்போ 3/4 3ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 3 3s are 9, 4 3s are 12 மைனஸ் இங்க மைனஸ் சைன் இருக்கு, சோ நம்ம மைனஸ் போடுறோம். இங்க என்ன செய்யணும், 2/3 4ஆல மல்டிபிள் பண்ணணும். 4 2s are 8 divided by 4 3s are 12. அப்போ 9 minus 8 1/12 வரும். பிரம்மகுப்தாஸ் மெத்தட் ஃபார் சப்ராக்டிங் டூ ஃபிராக்ஷன். இப்ப ரெண்டு ஃபிராக்ஷனை வந்து பிரம்மகுப்தாவோட மெத்தட்ல வந்து நம்ம எப்படி சப்ராக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம எப்படி வந்து ஆடுக்கு ஃபாலோ பண்றோம். கன்வெர்ட் த கிவன் ஃபிராக்ஷன் இன்டு ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் வித் த சேம் ஃபேக்டரியல் யூனிட் த சேம் டினாமினேட்டர். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இப்போ ஒரு நம்பர் இருக்கு, அதுல வந்து டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு சேம் ஃபேக்டரியல் யூனிட் ஆர் சேம் டினாமினேட்டர் வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும், கேரி அவுட் த சப்ராக்ஷன் ஆஃப் ஃபிராக்ஷன் ஹேவிங் த சேம் ஃபிராக்ஷனல் யூனிட். This can be done by subtracting the numerator and keeping the same denominator. இப்ப நம்ம அதை என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த நம்பரை நம்ம டைரக்டா சப்ராக்ட் பண்ண போறோம். பண்ணிட்டு simplify the result into lowest terms if needed. இப்போ அது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல சிம்பிளிஃபையும் பண்ணணும். இதுதான் வந்து பிரம்மகுப்தா மெத்தட் ஆஃப் சப்ராக்டிங். Figure it out. Carry out the following subtraction using Brahmagupta's method. கீழ வந்து நிறைய சம்மு கொடுத்துருக்காங்க. இதை வந்து பிரம்மகுப்தா மெத்தட்ல வந்து சப்ராக்ட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஏ வந்து எடுத்துக்கலாம். என்னோட டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கான்னு பார்க்கணும். டினாமினேட்டர் சேமா இருக்கா, எஸ் சேமா இருக்கா. அப்ப நம்ம டைரக்டா சப்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ 8/15 மைனஸ் 3/15 ஆன்சர் என்னவா இருக்கும், 5/15 இருக்கும். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, முடியும். 1 5 is 5, 3 5s are 15. 8/15 minus 3/15 ஆன்சர் என்னவா இருக்கும், 1/3 இருக்கும். இது வந்து டினாமினேட்டர் சேம் ஆயிருக்கா, இல்ல. 5ஓட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 15 வருமா, வரும். 5ஓட
3 மல்டிபிள் பண்ணா 15 வரும். அப்ப நம்ம 4/15 அப்படியே வச்சுக்கிறோம். 2/5 மட்டும் நம்ம 3 ஆல மல்டிபிள் பண்றோம். 2 3s are 6 divided by 5 3s are 15. இப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிருக்கு. அப்ப நம்ம சப்ராக்ட் பண்றோம். 6ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 2/15 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. அப்போ 2/5 மைனஸ் 4/15 ஓட ஆன்சர் என்னவா இருக்கும்? 2/15 இருக்கும். Next divided by 6 minus 4 divided by 9. First நம்ம என்ன செய்யணும்? denominator check பண்ணணும். denominator சேமா இருக்கா இல்ல டிஃபரெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இதுக்கு காமன் ஃபேக்டர் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். காமன் ஃபேக்டர் இருக்கா? இருக்கு. 6 9. இதுக்கு காமன் ஃபேக்டர் என்ன வரும்? 3 வரும். 2 3s are 6 3 3s are 9. இப்போ 2 and 3 சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நம்ம 3 2 3 வந்து அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 3 2s are 6 6 3s are 18. அப்போ இதோட டினாமினேட்டர் என்னவா இருக்கும்? 18 இருக்கும். அப்போ 5/6 ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா நமக்கு 18 கிடைக்கும்? 6 ஓட 3 மல்டிபிள் பண்ணா நமக்கு 18 கிடைக்கும். 5 3s are 15 மைனஸ் 4/9 9 ஓட எதை மல்டிபிள் பண்ணா 18 வரும்? 2 மல்டிபிள் பண்ணா 18 வரும். அப்போ 4 2s are 8 divided by 18 வரும். இப்போ 15ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 15ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ணா 7 divided by 18 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இந்த ஆன்சரை அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் 2/3 மைனஸ் 1/2. டினாமினேட்டர் சேமா இருக்கா? இல்ல. அப்போ 3 ஓட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 2 வருமா? வராது. 2 ஓட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 3 வருமா? வராது. இப்ப இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப என்ன செய்யணும்? 2/3 2 ஆல மல்டிபிள் பண்ணணும். 1/2 3 ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்ப 2/3 2 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 2 2s are 4 divided by 2 3s are 6 மைனஸ் 3 1s are 3 divided by 3 2s are 6. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா என்ன ஒரு 1 divided by 6 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. அப்போ 2/3 மைனஸ் 1/2 ஓட ஆன்சர் என்னவா இருக்கும்? 1/6 இருக்கும். நெக்ஸ்ட் சப்ராக்ட் as indicated. கீழே வந்து நிறைய இண்டிகேஷனோட சம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி இதே மாதிரி சம்மா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆடோ சப்ராக்ஷனோ பண்ணணும். என்ன கொடுத்திருக்காங்க? 13/4 from 10/3. 13/4 எதுல இருந்து சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? 10/3ல இருந்து சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எப்படி எழுதணும்? 10/3 மைனஸ் 13/4ன்னு எழுதணும். இப்ப இதுல டினாமினேட்டர் சேம் ஆயிருக்கா? இல்ல, டிஃப்ரெண்டா இருக்கு. இதோட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 4 வருமா? வராது. 4ஓட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 3 வருமா? வராது. இதுக்கு காமன் ஃபேக்டர் ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? 10/3 4 ஆல மல்டிபிள் பண்ணணும். 10/3 4 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 40 divided by 12 வரும். மைனஸ் 13/4 3 ஆல மல்டிபிள் பண்ணணும். 13 3 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 39 divided by 12 வரும். இப்போ 40 and 39 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 1 divided by 12 தான் இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நம்ம இதை அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் 18/5 from 23 divided by 3. அப்போ எதுல இருந்து எதை சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? 23 divided by 3ல இருந்து 18 divided by 5 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு காமன் ஃபேக்டரும் இல்ல. எந்த நம்பரோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் அந்த நம்பர் வந்து கிடைக்காது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? 23 divided by 3 5 ஆல மல்டிபிள் பண்றோம். 23 5 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 5 3s are 15 remainder 1 5 2s are 10 10 plus 1 11 divided by 15 minus 18 3 ஆல மல்டிபிள் பண்றோம். 18 3 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 8 3s are 24 4 remainder 2 3 1s are 3 5 54 divided by 15 இருக்கும். இப்போ 115ல இருந்து 54 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 61 divided by 15 வரும். இப்ப இந்த 61 divided by 15 நம்ம பிரம்மகுப்தா மெத்தட்ல வந்து போட போறோம். 61 15 61ல எத்தனை 15 இருக்கு? 4 15s 60 சொல்லுவோம். ரிமைண்டர் என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப இதை நம்ம எப்படி எழுதணும்? ரிமைண்டர் என்ன வந்திருக்கோ அதை நம்ம எந்த நம்பரால டிவைட் பண்ணோமோ அதை நம்ம கீழே போடுறோம். கோசன்ட் என்ன வந்திருக்கோ அதை நம்ம சைட்ல போடுறோம். அப்போ 4 1/15 இருக்கும். 29 divided by 7 from 45 divided by 7. எதுல இருந்து எதை சப்ராக்ட் பண்ணணும்? 45 divided by 7ல இருந்து 29 divided by 7 வந்து சப்ராக்ட் பண்றோம். டினாமினேட்டர் சேமா இருக்கா? எஸ், சேமா இருக்கா. அப்ப நம்ம நியூமரேட்டரை டைரக்டா சப்ராக்ட் பண்றோம். 45ல இருந்து 29 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 16 divided by 7 வரும்.
நெக்ஸ்ட் சால்வ் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ். கீழே வந்து 2 வேர்ட் ப்ராப்ளம் வந்து கொடுத்திருக்காங்க. இதை வந்து சால்வ் பண்ண போறோம். ஜெயாஸ் ஸ்கூல் இஸ் 7/10 kilometer from her home. She takes an auto for 1/2 kilometer from her home daily and then walks the remaining distance to reach her school. How much does she walk daily to reach her school? அவரோட வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு மொத்தம் எவ்வளவு கிலோமீட்டர் எடுக்குது? 7/10 கிலோமீட்டர் வந்து இருக்கு. ஆனா ஜெயா வந்து ஆட்டோல எவ்வளவு தூரம் போறாங்க அப்படின்னா 1/2 கிலோமீட்டர் போறாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்க ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து அவங்க வாக் பண்ணி போறாங்க, நடந்து வந்து போறாங்க. அப்போ அவங்க எவ்வளவு தூரம் நடந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அவங்க வீடு இது வந்து அவங்க ஸ்கூல். இப்ப அவங்க வீட்டுல இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு ஆகுது? 7/10 ஆகுது. இப்போ இதுல இருந்து 1/2 வந்து அவங்க ஆட்டோல வந்து போயிட்டாங்க, ரிமைனிங் பார்ட் வந்து அவங்க நடந்து போறாங்க. அப்போ இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா? என்ன செய்யறோம்? 7/10ல இருந்து 1/2 சப்ராக்ட் பண்றோம். டினாமினேட்டர் சேம் ஆயிருக்கா? இல்ல டிஃபரெண்டா இருக்கு. 10ஓட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 2 வருமா? வராது. 2ஓட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 10 வருமா? வரும். அப்ப நம்ம 7/10 அப்படியே வச்சுக்கிறோம். 1/2 5ஆல மல்டிபிள் பண்றோம். 5 2s 10. இங்க மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் சைன் போடுறோம். 1 5 is 5. அப்போ 7ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 2/10 இருக்கும். ஏன் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து அவங்க வீட்ல இருந்து வாக் பண்ணி போயிருப்பாங்க? 2/10 வந்து வாக் பண்ணி போயிருப்பாங்க. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியும். 1 2 is 2 5 2s 10. அப்போ 1/5 பார்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து ஜெயா வந்து டெய்லி வந்து அவங்க ஸ்கூலுக்கு நடந்து போறாங்க. நெக்ஸ்ட் ஜீவிகா takes 10/3 minutes to take a complete round of the park and her Namit takes 13/4 minutes to the same. Who takes less time and by how much? ஜெயா அண்ட் நமித் இவங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்ல வந்து ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்றதுக்கு ஜெயா எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 10/3 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. நமித் வந்து எவ்வளவு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 13/4 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இவங்க 2 பேர்ல யாரு வந்து கம்மியா பண்ணிருப்பாங்க, எவ்வளவு டைம் வந்து கம்மியா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஜெயா எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கா? 10/3 மைனஸ் நமித் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காங்க? 13/4. இப்ப இதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ல கொண்டு வரோம். டினாமினேட்டர் சேமா இருக்கிற மாதிரி கொண்டு வரோம். டினாமினேட்டர் சேமா இருந்துச்சு அப்படின்னா யாரு வந்து அதிகமா போயிருக்கா அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப 3யோட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 4 வருமா? வராது. 4ஓட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா 3 வருமா? வராது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? 10/3 4ஆல மல்டிபிள் பண்றோம். அப்போ 40/12 வரும். மைனஸ் 13/4 நம்ம 3ஆல மல்டிபிள் பண்றோம். என்ன வரும்? 39/12 வரும். இதை பார்க்கும்போது யாரு வந்து அதிகமான டைம் வந்து எடுத்துக்கிறாங்க? ஜெயா தான் வந்து 40/12 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. யாரு வந்து சீக்கிரம் முடிக்கிறாங்க? நமித் வந்து 39/12 வந்து முடிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு? 40ல இருந்து 39 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 1/12 மினிட்ஸ் வந்து நமித் வந்து ஜீவிகாவை விட சீக்கிரமா முடிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிஞ்ச் ஆஃப் ஹிஸ்டரி. இப்ப ஃபிராக்ஷன் அப்படிங்கறத நம்ம இப்பதான் யூஸ் பண்றோமான்னு கேட்டா கிடையாது. ஆன்சியன் டைம்ல இருந்தே நம்ம ஃபிராக்ஷன் அப்படிங்கறத யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். லாங்குவேஜ்ல ஃபிராக்ஷன் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பினான்னு சொல்லுவோம். பினா அப்படின்னா மீனிங் என்னன்னா புரோக்கன். அதே மாதிரி இதை வந்து பாகா அண்ட் அன்சா அப்படின்னு சொல்லுவோம். பாகானா என்ன அப்படின்னா பார்ட், அன்சானா என்னன்னா பீஸ். குளோபல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் வந்து எங்கதான் அரிஜின் ஆச்சு அப்படின்னா இந்தியால தான் அரிஜின் ஆச்சு. எப்படி எதை வச்சு நம்ம அதை அப்படி சொல்றோம் அப்படின்னா பக்சாலி மேனஸ்கிரிப்ட் வச்சுதான் சொல்றோம். இந்த பக்சாலி மேனஸ்கிரிப்ட் வந்து எப்படி இருந்து இருக்கு அப்படின்னா 300 காமன் எரால இருந்தே இருக்கு. இதுல வந்து 1/2 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்தியால வந்து இந்த மாதிரி பக்சாலி மேனஸ்கிரிப்ட் மட்டும்தான் இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. நிறைய பேர் வந்து ஃபிராக்ஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 499 காமன் எரால ஆரியப்பட்டா, 628 காமன் எரால பிரம்மகுப்தா, 750 காமன் எரால ஸ்ரீதராச்சாரியா, 850 காமன் எரால மகாவீராச்சாரியா, இவங்க எல்லாருமே ஃபிராக்ஷன் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணி இருந்திருக்காங்க. 12th செஞ்சுரியில மொராக்கன் மேத்தமெட்டிசியன் வந்து அல்ஹசார் அப்படிங்கிறவரும் ஃபிராக்ஷன் வந்து சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் மொராக்கன்ல இருந்து மெல்ல மெல்ல யூரோப்புக்கும் இந்த ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது வந்து போச்சு. அதுக்கப்புறம் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு ஃபுல்லாவே ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இருந்து எஜிப்ட் அண்ட் பாபிலோனியன் சிவிலைசேஷன்ல வந்து இந்த ஃபிராக்ஷனல் யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. எஜிப்டியன் ஃபிராக்ஷன் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட நியூமரேட்டர் எப்போதுமே 1 தான் இருக்கும். அதோட டினாமினேட்டர் வந்து எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். ஆனா
நியூமரேட்டர் 1 தான் இருக்கும். இப்போ இங்க 19/24 இருக்கு. இதை அவங்க எப்படி எழுதுவாங்க அப்படின்னா 1/2 பிளஸ் 1/6 பிளஸ் 1/8 தான் எழுதுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 19/24 தான் வரும். செக் பண்ணலாமா? 2 6 8 இதுக்கு வந்து காமன் ஃபேக்டர் என்ன இருக்கும்? 2 1 2 is 2 3 2 are 6 4 2 are 8. இப்போ இது எல்லாத்துக்கும் காமன் ஃபேக்டர் இருக்கா? இல்ல. அப்ப நம்ம இது எல்லாத்தையும் அப்படியே மல்டிபிள் பண்றோம். 2 3 are 6 6 4 are 24. அப்ப டினாமினேட்டர் என்ன வருது? 24 வருது. அப்போ டினாமினேட்டர் 24 வருது அப்படின்னா 2 ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 24 வரும்? 2 ஓட 12 மல்டிபிள் பண்ணா 24 வரும். அப்போ 12/24 பிளஸ் 6 ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 24 வரும்? 6 ஓட 4 மல்டிபிள் பண்ணா 24 வரும். 4/24. நெக்ஸ்ட் 8 ஓட மல்டிபிள் பண்ணா 24 வரும். நெக்ஸ்ட் 3 போடுறோம். இப்போ டினாமினேட்டர் எல்லாமே 24, டினாமினேட்டர் எல்லாமே சேம் ஆயிருக்கு. அப்ப நியூமரேட்டரை நம்ம டைரக்டா ஆட் பண்ணலாமா? 12 பிளஸ் 4 16 16 பிளஸ் 3 19/24. ஆனா எஜிப்டியன் ஃபிராக்ஷன்ல எப்படிதான் எழுதுவாங்க? 1 வந்து நியூமரேட்டர் எப்போதுமே 1 இருக்கிற மாதிரி தான் எழுதுவாங்க. வந்து ஃபர்ஸ்ட் எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்தியால தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இப்ப அந்த ஃபிராக்ஷனோட ரூல்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் ஆபரேஷன் எல்லாமே அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாத்தையும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இப்ப நம்ம ஆன்சியன்ட் இந்தியால வந்து சல்ப சூத்ரா அப்படிங்கிற வேதிக் டைம்ல இருந்தே நம்ம வந்து ஃபிராக்ஷன் அப்படிங்கறத யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். மாடர்ன் டைம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபிராக்ஷன் ரூல்ஸ் எல்லாமே யாரை ரெஃபர் பண்ணி வந்ததுதான்? பிரம்மகுப்தா கிட்ட இருந்து வந்ததுதான். இதே மேல பார்த்தோம் பிரம்மகுப்தாவோட மெத்தட் ஆஃப் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். பிரம்மகுப்தாவோட அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் அந்த ஃபிராக்ஷனோட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு டினாமினேட்டர் சேமா இருக்கிற மாதிரி இருக்கணும். டினாமினேட்டர் காமனா இருந்தா மட்டும்தான் நம்ம ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியும். டினாமினேட்டர் டிஃபரெண்டா இருந்தா பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு காமன் டினாமினேட்டர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆட் ஆர் சப்ராக்ஷன் வந்து பண்ணுவோம். இப்ப இந்தியால இருந்து தான் வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாவே ஃபிராக்ஷன் போச்சுன்னு சொன்னோம். எப்படி போச்சு அப்படின்னா யூரோப்ல இருந்து அராப் வழியா போச்சு. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல 17th செஞ்சுரியில வேர்ல்டு ஃபுல்லாவே இந்த ஃபிராக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. பஸ்ஸில் வந்து பார்க்க போறோம். அந்த பஸ்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஃபிராக்ஷனை எப்படி ஆட் பண்ணாலும் சரி நமக்கு ஆன்சர் என்னதான் வரும்? 1 தான் வரும். இப்போ 1/2 பிளஸ் 1/2 ஆட் பண்ணா என்ன வரும்? 1 1/2 சேம் ஆயிருக்கு. ஸோ நம்ம 3ன்னு வச்சுக்கலாம். நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணா என்ன வரும்? 3 வரும். இப்போ இது 1/6 நம்ம 6 டைம்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 6/6 வரும். அப்ப ஆன்சர் 1 தான் வரும். இந்த மாதிரி நம்ம எப்படி ஆட் பண்ணாலுமே 1 வர மாதிரி நம்மளால ஃபிராக்ஷன் வந்து ஆட் பண்ண முடியும். டிஃபரெண்ட் ஃபிராக்ஷனல் யூனிட்ஸ் we would have to replace at least one of the 1/2s with some smaller fractional units, but then the sum would be less than 1. Therefore, it is not possible for two different fractional units to add up to 1. இப்போ நம்ம வந்து ரெண்டு டினாமினேட்டருமே சேமா இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம ஆட் பண்ணி 1 வந்து கொண்டு வரலாம். ஆனா ரெண்டு டினாமினேட்டர் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா இதை நம்ம ஆட் பண்ணும்போது 1ன்னு ஆன்சர் நமக்கு வரவே வராது. சப்போஸ் இது 3 ஃபிராக்ஷனல் யூனிட் இருக்கு அப்படின்னா அந்த 3 ஃபிராக்ஷனல் யூனிட்ல 2 சேம் யூனிட்ஸ் இருக்கு, 1 வந்து டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா அதை நமக்கு ஆட் பண்ணும்போது 1 வரும். ஆனா 2 ஃபிராக்ஷன் யூனிட் இருக்கும்போது அது டிஃபரெண்டா இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணி 1 அப்படிங்கிறது வேல்யூ வரவே வராது. எக்ஸாம்பிள பாருங்க. இப்ப இதுல எத்தனை ஃபிராக்ஷன் இருக்கு? 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷன் இருக்கு. ஆனா இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னதான் வரும்? 1 தான் வரும். இப்போ 1/2 பிளஸ் 1/3 பிளஸ் 1/6 ஈக்குவல் டு 1. எப்படி 1 வந்துச்சுன்னு பார்க்கலாமா? இப்போ 2 3 6 இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 2 1 2 is 2 போட்டுக்கலாம். 3 2s are 6. நெக்ஸ்ட் 3 டேபிள் வரும். அப்போ இதுக்கான எல்சிஎம் என்ன வரும்? 2 3s are 6 வரும். அப்போ நம்ம எல்சிஎம் நமக்கு என்ன வரும்? 6 வரும். இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ இதை வந்து 3 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 3/6 வரும். பிளஸ் இங்க 3 இருக்கு. அப்போ இதை 2 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 2/6 வரும். இங்க 1/6. சோ நம்ம 1/6 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணா என்ன வரும்? 3 plus 2 5 5 plus 1 6 divided by 6 equal to 1 இருக்கும். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு 3 டிஃபரெண்ட் ஃபிராக்ஷன் வச்சு அதை நம்ம ஆட் பண்ணி என்னென்ன ஃபிராக்ஷன் வந்து நீங்க ஆட் பண்ணி வேல்யூ வந்து 1 வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCBS வே ஆஃப் டீச்சிங் CBSE.